மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 64. தொலைக்காட்சியில் ஏதோ படம் ஓடிக்கொண்டிருக்க அதனை பார்த்து கொண்டே தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தனர் அஸ்வினும் ரிதன்யாவும். படத்தில் கதையின் நாயகி தன் கற்பத்தை உறுதி செய்திருந்தாள். அப்போது அவள் தாய் அவளை காண வீட்டிற்கு வர அவரை உபசரித்து பேசிக்கொண்டிருந்தாள். நாயகியின் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட அவள் தாய், ஏதேனும் விசேஷமா, முகம் பொலிவா இருக்கே என்று கேட்க ஏதோ பதில் கூறி மழிப்பு விடுகிறாள் நாயகி. பிறகு மாலையில் கணவன் அலுவலகத்திலிருந்து வந்ததும் அவனிடம்தான் முதலில் கூறி சந்தோஷம் கொள்கிறாள். அதை பார்த்த அஸ்வின் திரும்பி ரிதன்யாவை பார்த்தான். இப்போ எதுக்குடா என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? அவள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டாளாம், ஹஸ்பண்ட் கிட்ட தான் முதல்ல சொல்லுவாளாம். இதெல்லாம் ஓவரா இல்லையா? அச்சு, உனக்கு அந்த ஃபீல் எல்லாம் புரியாதுடா. அதெல்லாம் பொண்ணுங்களுக்குத்தான் தெரியும். அது எப்படி? இத்தனை வருஷம் பெற்று வளர்த்த அப்பா அம்மாவை விட நேற்று வந்த ஹஸ்பண்ட் உங்களுக்கு எல்லாம் வசதியாக போயிடுறாங்க. சிரித்தாள் ரிதன்யா. என்னடா இப்படி கேட்குற? என்ன இருந்தாலும் லைஃப் லாங் எங்கள் கூட வரப்போகிறது அவங்க தானே. அதுக்காக? டேய் நிறுத்து, அது சினிமாடா. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அதுவும் கரெக்டு தான் என்றவன் சட்டென்று கேட்டான். ரிதி, உனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ ப்ரெக்னென்ட் ஆகுறப்போ யார்கிட்ட முதல்ல சொல்லுவ? எனக்கு என்னடா பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் யாருமே இல்லையே. ஏண்டி எப்போ பார்த்தாலும் யாரும் இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருக்க? அப்போ நான் யாராம்? அன்பு கலந்த சிறு புன்னகையோடு அவனை பார்த்தவள், அதுதான் அன்னைக்கே சொன்னேனே, நீ என்னோட ப்ரோடா என்றாள். அப்போ எப்படி உனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவ? உன்னோட சைட் நான் இருக்கேன்ல. உறக்க சிரித்தாள் ரிதன்யா. உன்னை பற்றி எனக்கு தெரியாது. நானாவும் மாமாவான்னு வந்தா நீ அவர் பக்கம்தானே இருப்ப. அப்போ எப்படி என் சைடு ஆவ? அவன் பதில் பேசாமல் அமைதியாக தன் மடிக்கணினியில் வேலை பார்க்க தொடங்கினான். அச்சு, எதுக்கு இப்படி கோச்சுக்கிற? உன்னோட மாமாவை நான் கல்யாணம் பண்ண போகிறதுனால நீ எனக்கு பிரதர், அவ்வளவுதானே. சட்டென்று நிமிர்ந்த அவளை பார்த்தவன், உனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகலைன்னாலும் நான் உனக்கு பிரதர் தான், புரியுதா? கோபமாக கேட்டுவிட்டு மீண்டும் கணினியில் முகத்தை புதைத்து கொண்டான். அவன் கோபம் கண்டு திகைத்தாலும் அவள் மனதிற்குள் மெல்லிய சாரல் ஒன்று வீசியது. பாரா, கோபமா? உனக்கு கோபமெல்லாம் வருமா என்று கேட்டு சிரித்தாள். அவனோ புன்னகைக்கவே இல்லை. அச்சு, என்னடா? சரி சாரி, நீ எனக்கு பிரதர் தான், ஓகேவா? முகத்தை இப்படி வைக்காத. எப்பவும் பொய் பேசிக்கிட்டே இருக்கிற அச்சு தான் பார்க்க நல்லா இருக்கு. அப்போதும் அவன் அவள் பக்கம் திரும்பவே இல்லை. தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை அப்படியே வைத்துவிட்டு அவன் அருகில் நெருங்கி அமர்ந்து அவன் முகத்தை திருப்பி தன்னை பார்க்குமாறு செய்தாள் ரிதன்யா. இப்போ எதுக்கு அச்சு இப்படி கோபப்படுற? அவள் கையை தட்டிவிட்டு, கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வேலையை பாரு என்றான். நீ பேசுறதுலேயே அவ்வளவு கோபம் தெரியுது. சரி, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணவா? எனக்கும் உன் மாமாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகுறப்போ அந்த விஷயத்தை உனக்கு தான் முதல்ல சொல்லுவேன், சரியா? சட்டென்று நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தவன், நிஜமாவா என்று கேட்டான். என்றாள். ரொம்ப கதை விடாத ரிதி. அது எப்படி? மாமா கிட்ட சொல்லாமல் என்கிட்ட மட்டும் சொல்லிடுவியா? நான் எப்போ அப்படி சொன்னேன் என்றவளை கண்கள் சுருக்கி முறைத்தான். உனக்கு சொல்கிறதுனால உன் மாமாவுக்கு சொல்லாமல் விட முடியுமா என்ன? 2 பேருக்கும் சேர்த்து ஒன்றா சொல்லுவேன், போதுமா? அவளை முறைத்து கொண்டிருந்தவன் அதற்கு மேல் முடியாமல் சிரித்து விட்டான். அப்பா, சிரிச்சிட்டியா என்றாள் அவளும் சிரிப்போடு. ஆனாலும் நீ பயங்கரமான தில்லாலங்கடி தெரியுமா என்றான் அஸ்வின். அண்ணா. கதிரின் அழைப்பில் பழைய நினைவில் இருந்து தன்னை மீட்டுக்கொண்டு சுற்றி பார்த்தான் அஸ்வின். யாரும் இல்லாமல் அவன் மட்டும் தனியாக ஒரு கல்லின் மேல் அமர்ந்திருந்தான். கோபி சென்றதும் அவன் பின்னாலேயே எல்லோரும் சென்றுவிட ஸ்ருதி மட்டும் தயக்கமாக அவன் அருகில் நின்றிருந்தாள். பாவனியும் ஷியாமும் வந்து அவளை அழைக்க, இல்லை அண்ணா, அச்சு தனியா இருக்கான் என்றாள். இங்க யாரும் அவரை தனியா இருக்க சொல்லலையே என்றாள் பாவனி வெடுக்கென்று. அவங்க வீட்டுக்குத்தான் இப்போ போறோம், அவர் வர்றதா இருந்தா வரட்டும் என்றவள் ஸ்ருதியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்று விட்டாள். அண்ணி, ஏன் இப்படி பண்றீங்க என்றாள் மனதில் வருத்தத்தோடு. கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும் ஸ்ருதி, அப்போதான் யோசிச்சு நல்ல முடிவா எடுப்பார் என்று விட்டாள் பாவனி. அண்ணா, நம்ம வீட்டிலே தங்கிக்கிறீங்களா என்றான் கதிர். அவன் எதுவும் பேசாமல் கதிரின் பின்னால் ஏறி அமர்ந்தான். நம்ம வீட்டில் தனி ரூம் எல்லாம் இல்லை அண்ணா, அந்த மகேந்திரன் இருக்கான்ல, அவன் வீட்டில் இருக்கு. அவன்கிட்ட கேட்டு பார்க்கவா? அங்கே வேணும்னா தங்கிக்கிறீங்களா? அவன் தோளை பற்றி கொண்டவன், கதிரு, பெரிய வீட்டுக்கு போ என்றான்.
முகம் கொள்ளா புன்னகையோடு தலையசைத்தான் கதிர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா என்றான் அஸ்வினிடம். எங்க அண்ணி மேலே இருக்கிற கோபம் உங்களுக்கு போகவே போகாதான்னு நினச்சேன். பாவம் தெரியுமா 2 பேரும். 2 மாசமா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இங்கே வந்து 2 மாதம் என்ன நடந்ததுன்னு தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே நிறைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தாங்க. இங்கே வந்தும் அவங்களால எல்லா நிலத்தையும் ஈஸியாக வாங்க முடியல. நம்ம மாந்தோப்பு இருக்கே, அந்த ராஜரத்னம் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். வேற வழி இல்லாமல் 2 மடங்கு பணம் கொடுத்து தான் அதை வாங்கினாங்க தெரியுமா? அவன் சொல்லிக்கொண்டே இருக்க அஸ்வினின் மனமோ எதையோ யோசித்து கொண்டே இருந்தது. எத்தனை வருஷம் ஆச்சு அண்ணன் இந்த ஊருக்கு வந்து? இப்போ எல்லாம் உங்களால தான் நடக்குது. எல்லாத்தையும் அண்ணி தான் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக காரணம் நீங்கள் தானே. கல்யாணமாகி இத்தனை நாள் இந்த பக்கம் 2 பேரும் வரவே இல்லையே. உங்கள் கல்யாணத்துக்காகத்தானே இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க. அங்கே வீட்டில் பாவனி ஷியாமிடம் புலம்பிக் கொண்டு இருந்தாள். ஷியாம், எனக்கு என்னவோ இது சரியா வரும்னு தோணலை. இது அஸ்வின் அண்ணா கூட ஸ்ருதி சந்தோஷமா இருப்பாளா? ஸ்ருதி ஷியாம் இருவரும் திகைத்தனர். ஏய், ஏன் அப்படி சொல்ற என்றான் ஷியாம் பதட்டமாக. பின்ன என்ன, சண்டைன்னு வந்தா சமாதானமாக இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சா இவ நாளைக்கு என்ன பண்ணுவா? நமக்கு கல்யாணமாகி 1 வருஷம் 8 மாதம் ஆச்சு. நமக்குள்ள எவ்வளவு சண்டை வந்திருக்கு. மிஞ்சி போனால் 1 நாள் 2 நாள். அதுக்கு மேலே நம்மளால் கோபத்தை இழுத்து வைக்க முடியுதா? இப்போ ரிதன்யா கிட்ட இவர் பண்ணுற மாதிரியே ஸ்ருதி கிட்டையும் நாளைக்கு பண்ணா இவ என்ன பண்ணுவா? நாம் எல்லாருமே சாதாரண மனுஷங்க தானே. தப்பு நம்மளை மீறி நடக்கிறது சகஜம்தான். நாளைக்கு இவ ஏதாச்சும் தப்பு பண்ணா அதை பிடிச்சுக்கிட்டு இதே மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்தா இவ நிலைமை என்ன? அண்ணி, நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. இருந்தாலும் என்று ஆரம்பித்த அவளின் கையை பிடித்து நிறுத்தினான் ஷியாம். ஸ்ருதி, நீ போ என்று அவளை அனுப்பிவிட்டு பாவனியை மெல்ல சமாதானம் செய்தான். ஸ்ருதிக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. ஏன் இப்படி இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே அந்த பெரிய விசாலமான ஹாலுக்கு வந்தாள். என்னத்தா, வீட்டை சுற்றி பார்த்தியா என்றார் வைதேகி வாஞ்சையாக. என்றாள் புன்னகையோடு. அப்போது கதிரோடு அஸ்வின் வீட்டிற்குள் நுழைந்தான். அவனை கண்டதும் பிள்ளைகள் அச்சு அச்சு என்று கத்தினார்கள். எல்லோரும் திரும்பி அவனை பார்த்தார்கள். சங்கவி, மங்கை இவர்களோடு பூ தொடுத்து கொண்டிருந்த ரிதன்யா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவனும் அவளையே தான் பார்த்து கொண்டு இருந்தான். எதுவும் பேசாமல் மீண்டும் தலையை குனிந்து பூ தொடுக்க ஆரம்பித்தாள் ரிதன்யா. அவள் ஏதேனும் பேசுவாள் என்று சிறிது நேரம் காத்திருந்தவன் அவள் பேசாமல் போகவே மெல்ல அவள் அருகில் சென்றான். அவள் கையில் இருந்த பூச்சரத்தை வாங்கி வைத்தவன், இப்போ எதுக்கு ரிதி நீ வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை என்றான் அவள் கையை பிடித்து. அவன் கையில் இருந்து தன் கையை விடுவித்து கொள்ள முயற்சிக்க அவன் கெட்டியாக பிடித்து கொண்டான். அவள் நிமிர்ந்து அவனை முறைக்க பார்வையாலேயே அவளை கெஞ்சியவன் சட்டென்று அவள் கன்னம் பற்றி உச்சி முகந்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதி என்றான். அவனை விலக்கி அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள் ரிதன்யா. அதை கண்டு என்று கண்களை சுருக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் கோபி. என்னன்னா இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? அவங்க அடிக்கிறதெல்லாம் வலிக்குமா என்ன என்றான் ஷியாம் சிரித்து கொண்டே. அவகிட்ட ஒரு தடவை வாங்கி பாரு, தெரியும் என்றவனின் கை தானாக தன் கன்னத்தை தொட்டு பார்த்தது. ஷியாம், எக்ஸ்பீரியன்ஸ் போல என்றாள் பாவனி. திகைப்பாக கோபியை பார்த்தான் ஷியாம். கண்கள் சிமிட்டி புன்னகைத்து விட்டு மீண்டும் பார்வையை அஸ்வின் ரிதன்யாவிடம் திருப்பினான் கோபி. சரி சரி, ஓகே ஓகே, நான் அடித்தேன், பதிலுக்கு நீ என்ன அடிச்சிட்ட, அவ்வளவுதான், சரியா போச்சு, ஃப்ரீயா விடு என்றவன், டேய் பசங்களா, வாங்க வாங்க போய் விளையாடலாம் என்றான். கதிர், என்னோட பேகை உன் வீட்டில் இருந்து இங்கே கொண்டு வந்து வச்சிடு பேசிக்கொண்டே சென்றான். டேய் வெக்கங்கட்டவனே என்றாள் ரிதன்யா சத்தமாக. கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வை, கெட்டு போகாமல் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து ஓடிவிட்டான். அதை கேட்டு எல்லோரும் சிரிக்க ரிதன்யா தலையில் அடித்து கொண்டாள். போதும் ரிதி, மாற்றி மாற்றி 2 பேரும் கோபப்பட்டுக்கிட்டு இருக்க போறீங்களா என்றாள் சங்கவி. அண்ணி, அவன்கிட்ட கோபப்பட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் என்றாள் வருத்தம் தோய்ந்த குரலில். சரி சரி, பழசெல்லாம் வேண்டாம், இப்போ நீ சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும் என்று சொல்லி அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள் சங்கவி. வேணும்னா ஒன்று பண்ணலாம் என்றாள் மங்கை. இருவரும் அவளை பார்க்க அவள் ஸ்ருதியை கையை காட்டி அழைத்தாள். நீ பார்த்த இல்லை ஸ்ருதி, கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேருக்கும் சண்டை வந்தா அவனை மாதிரியே நீயும் சமாதானமாகாமல் இருக்கணும், ஓகேவா என்றாள். அவள் தோளில் பட்டென்று ஒன்று வைத்த வைதேகி, அடியே பிள்ளைக்கு என்னடி சொல்லிக் கொடுப்ப என்று கோபமாக முறைத்துவிட்டு சென்றார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த நாகராஜனும் ஈஸ்வரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
என்னங்க, உங்களுக்கு புரியுதா? நம்ம சம்மதத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முடிவையும் இவங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்க என்றார் ஈஸ்வரி மெல்லிய குரலில். ம் என்ற நாகராஜனின் முகம் இறுக்கத்தை தத்தெடுத்திருந்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.